வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து நான் ஒரு 2 நாள்ல வரப்போகுது. இந்த தேர்தல் வந்து பல விஷயங்கள வந்து கிளறி விட்டுருக்கு. அதில மிக முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, WhatsAppல அரசியல் சம்மந்தப்பட்ட WhatsApp குரூப்ல வந்து அரசியல் பேசிட்டு இருப்போம். சில குரூப்புகள்ல நம்ம அரசியல் பேச முடியாது. எங்கன்னா முக்கியமா ஃபேமிலி குரூப்ல அரசியல் பேச முடியாது. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களலாம் வந்து நம்ம தீவிரமா அரசியல்லாம் பேச முடியாது. ஆ, சில நேரங்கள்ல அந்த குழுவுல இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து அரசியல் சம்மந்தமா ஏதோ ஒரு மீம் போடுறாருன்னு வச்சுக்கங்களேன். ஆ, அந்த மீமுக்கு போய் நம்ம பதிலடியும் கொடுக்க முடியாது. இதில மிக சாபக்கேடான விஷயம் என்னன்னா, திமுக காரனா இருக்கிறது தான். இப்போ ஃபேமிலி குரூப்ல போயிட்டு ஒருத்தன் வந்து ஒரு மீம் போடுறான் திமுக பத்தி. ஏதோ ஒரு அவதூறா ஒரு மீம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த மீம் அப்படி உண்மை கிடையாது. நீங்க சொல்ற செய்தி தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபேக்ட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கங்களேன். உடனே அந்த குழுல இருக்கிற எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க இங்க அரசியல் பேசக்கூடாது. இது அரசியல் பேசுறதுக்கான இடம் இல்ல. இங்க வந்து நீங்க ஹேட்ட விதைக்கிறீங்க. அப்படின்னு உடனே யாரோ ஒரு ஆள் வந்து அட்வைஸ் பண்ணுவார். ஏன் அவர் தான் முதல்ல அரசியல் பேசினார் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம்னா, அது அரசியல் கிடையாது, அது ஒரு மீம், அதை ரசிச்சுட்டு போங்க அப்படிம்பாரு. அதாவது நம்ம வந்து ஃபேக்ட் பேசுகிறத அங்கே ஏற்றுக்கிறது இல்லை. எவனோ ஒருத்தன் வந்து ஒரு 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 கட்சியோடைய தலைவரை பற்றியோ ஒரு கட்சியை பற்றியோ ஒரு அசிங்கமாவோ அவதூறாவோ ஒரு கண்டென்ட் போட்டோம்னா அதை சிரிச்சுட்டு கடந்துடணும் அப்படின்னு இருந்த குழுக்கள் தான் அந்த மாதிரி ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அப்படின்ட்டு. சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ்லலாம் எப்படின்னா, இப்போ என்னுடைய கல்லூரி குரூப் இருக்குது, என்னுடைய ஸ்கூல் குரூப்லாம் இருக்குது. இந்த குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னென்னா, அவங்க எதனா ஒரு செய்தியை போடுவாங்க, அதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிப்போம். திருப்பி அவங்க போடுவாங்க, நம்ம செய்தியை திருப்பி மறுப்பு தெரிவிப்போம். இல்லை நம்ம ஏதோ ஒரு திமுக செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தையோ ஒரு சாதனைகளையோ எடுத்து போடும்போது, இது பிரச்சாரம் பண்ணுற குரூப் இல்லை, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுற குரூப் இல்லை, இதில் எதுவும் போடாத அப்படின்னு மறுப்பு வரும். ஆனால் அதே குரூப்பில் வந்து மோடி வந்து ஒரு பெரிய சிலையை திறந்து வச்சார், ஒரு பெரிய ஏர்போர்ட்டை திறந்து வச்சாருன்னு அது அந்த குழுவில் வரும். அதுக்கு நம்ம மறுப்பே பேச முடியாது. சரி, ஓகேன்னு அமைதியாக இருந்துடணும். இது காரசாரமாக ஓடி போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பாலிடிக்ஸ் பேசுகிறதுனா தனியாக பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி அது தனி குரூப், பாலிடிக்ஸ் மட்டும் பேசுகிறதுக்கு ஒரு தனி குரூப் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நடைமுறையில் இருந்தது. எனக்கு என்னுடைய அனுபவம் எல்லாருடைய அனுபவம் தான், எல்லாருக்கும் அதே தான் இருக்கும். யார் யாரெல்லாம் அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்காங்களோ, தினசரி அரசியல் பேசுகிறாங்களோ, அரசியலும் சமூக வாழ்வும் தனிப்பட்ட மனிதனும் பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கிற உலகம்னு புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே டெய்லி அரசியல் பேசுவான். அவன் ஏதோ ஒன்று அவன் கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். அது பரப்பப்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு மறுப்பு வரும். திருப்பி அந்த மறுப்புக்கு ஒரு மறுப்பு சொல்லுவான். இது வந்து இயற்கை. இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சந்திக்கிற இந்த ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ஆஃபீஸ் குரூப்பு, இது எல்லாமே எல்லாரும் சந்திச்சிருப்போம். அங்கே அரசியல் பேசுகிறதுக்கு இடம் இல்லை. இது வந்து இது கடந்த காலம் வரைக்கும். இப்படி இருந்த சூழ்நிலையில் எந்தெந்த குரூப்லலாம் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் வந்து தப்பு, அரசியல் சாக்கடை, அரசியல் வந்து மனித துவேஷத்தை ஏற்படுத்தும், சண்டை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொன்ன குரூப்பில் தாம் பிள்ளைங்க, தாம் பெண்கள், தாம் வீட்டு பெண்கள், தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் விஜய் கூட போகிறத பார்த்து வருத்தப்பட்டு அழுகிற குரூப்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போது அதே குரூப்பில் விஜய் வந்து எல்லா பையங்களையும் கெடுத்துட்டான், நான் சொல்கிறத என் பையன் கேட்க மாட்டான், அவன் பையன் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கான், லூசுத்தனமாக பேசுகிறான், தற்குறித்தனமாக பேசுகிறான், இவங்களை திருத்துறதுக்கு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அவனை மாற்றணும், இது என்ன செய்யணும்னு தெரியலை, ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, அதாவது எதை பற்றியும் தெரிஞ்சுக்காமல் முட்டாள்தனமாக வந்து அவன் பின்னாடி போகிறாங்க, நாங்கள் சொல்கிறத கேட்காம மாநாட்டுக்கு போகிறாங்க, மாநாட்டுக்கு போய் அடிபட்டு வர்றாங்க, மாநாட்டுக்கு போயிட்டு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டு வர்றாங்க, இவங்களை தடுக்க முடியல, எலெக்ஷனுக்கு போய் வீம்புக்குனே போய் சண்டை போடுறாங்க, எங்கெங்கேயோ தெருவில் போயிட்டு நிற்கிறாங்க, இப்படிங்கெல்லாம் குறைபாடுகளே சொல்ல வேண்டி வருது. குரூப்லேயே அதையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா, சைலண்ட்டாக ஒரு அனலைசராக, சைலண்ட் வாட்சராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னடா அரசியலே பேசக்கூடாதுங்கிற ஒரு குள்ள இந்த நேரத்தில் போய் அவன் வந்து அவங்களுடைய எரியில நெருப்பில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றுற மாதிரி எதுவும் பேசுறது இல்லை. ஆனால் சைலண்டாக ரசிச்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் என்னடா சொன்னது அரசியலே பேசக்கூடாது, அரசியல் கூடாதுன்னு சொல்கிறோம். எப்போ வந்து ஒரு ஒரு சேயிங் இருக்குது என்னென்னா, சட்டத்தின் வழியில் நீ செல்லவில்லை என்றால் சட்டம் உன்னை காப்பாற்றாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீ வந்து அரசியல் பேசலை அப்படின்னா உனக்கு எதிரான ஒரு பெரிய அரசியல், அருவருக்கத்தக்க அரசியல் வந்து இன்னொரு சைடில் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். அப்போது நீ அனுதினமும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அரசியல் சம்மந்தமாக. பேசாட்டி இந்த மாதிரி சூழ்நிலை தான் கொண்டு வரும். உன் வீட்டில் உனக்கு எதிரான, உனக்கு பிடிக்காத, உனக்கு நீ பார்த்தா அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் உருவாக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது வந்து இது நார்மல், இது இயற்கை. இது அரசியல் பேசாததுக்கான காரணம் தான் இந்த வளர்ச்சி.